மாதத்தவணை விவகாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியதாக கூறி தனியார் வங்கிக்கு 1,35,000 ரூபாய் அபராதம் விதித்து நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தீர்ப்பளித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியைச் சேர்ந்த கவிதா என்பவர் தனியார் வங்கி உதவியுடன் இருசக்கர வாகனத்தை தவணை முறையில் எடுத்துள்ளார். 10 மாதங்கள் பணம் செலுத்திய நிலையில் குடும்ப சூழல் காரணமாக 2 மாதங்கள் தவணை தொகை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் தனியார் வங்கி ஊழியர்கள் கவிதாவின் வீட்டிற்கு வந்து அவரை தகாத முறையில் பேசியதுடன் இருசக்கர வாகனத்தையும் பறித்து சென்று வேறொரு நபருக்கு விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கவிதா நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதன் பேரில் விசாரணை செய்த நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வாடிக்கையாளரிடம் தவறான வணிக நோக்கத்துடன் நடந்து கொண்டதுடன் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக கூறி தனியார் வங்கிக்கு 1,35,566 ரூபாய் அபராதம் விதித்து அதிரடி தீர்ப்பளித்தது. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 44 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை மாதவரம் பகுதியைச் சேர்ந்த பிராங்க்லின் டேனியல் என்பவரிடம் ரவி என்பவர் அறிமுகமாகி வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 2 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று ஏமாற்றியுள்ளார். மேலும் இதேபோல் 27 பேரிடம் 44 லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றியது தெரியவந்தது. இது தொடர்பான புகாரின் பேரில் ரவியை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.